இந்த பக்கம் பார்த்தா வெள்ளி கொலுசுகள் வழங்கப்பட்டது. இந்த பக்கம் பார்த்தா காங்கிரஸ் கட்சி சார்பிலே ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று புடவை வழங்கப்பட்டது. அந்த பக்கம் ஆண்களுக்கு 500 ரூபாய் பணம் வழங்கப்பட்டது. இப்படி பல படிநிலைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு இடைத்தேர்தல் களம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து பன்முனை போட்டி என்று சொன்னாலும் திமுக அதிமுக தான் வந்து இந்த தேர்தலோட களத்தை வந்து வேறு மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு தான் இந்த காணொளி. தமிழ் தாய் பிள்ளைகள் அனைவருக்கு வணக்கம். இது நெப்போ, நான் உங்கள் தமிழரசன். என்ன பண்ணுறது, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஈரோடு தேர்தல் களம் திருமங்கலத்துக்குன்னு ஒரு ஃபார்முலா இருந்துச்சு. அதை இப்போ உடச்சி ஈரோட்டுக்கு என்ற ஒரு புது ஃபார்முலாவை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த திராவிட கட்சிகள். ஏன்னா மக்களை வந்து அவங்க ஏமாளியாக நினைக்கிறாங்க. அப்படித்தானே? நாமெல்லாம் எப்படி அவங்களுக்கு காசை கொடுத்தா வாழாற்ற அப்படி தான் நினைக்கிறாங்க. நீங்கள் எந்த நல்லதும் பண்ண வேணாம், அவங்களுக்கு மண்டையில் நல்லா ஏறிடுச்சு. எந்த நல்லதும் பண்ண வேண்டாம், எந்த திட்டமும் செய்ய வேணாம். நேரம் போனோமா 500 1000 காசை கொடுத்தோமா வாங்கிக்கிட்டு வாக்கு செலுத்துறதுக்கு நாம் ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற சிந்தனை அவங்களுக்கு வந்துருச்சு. ஏங்க நல்லா தெரியும், நம்ம ஓட்டு போட்டு 21 மாதங்கள் ஆகிடுச்சு. எந்த எம்எல்ஏ ஆகுது எம்பி ஆகுது யாராவது உங்கள் தெருவுக்கு வந்திருப்பாங்களா? உங்களுக்கு என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டிருப்பாங்களா? இல்லை தேர்தலுக்கு முன்னாடி தான் ஊர் ஊராக வந்தார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். உங்கள் குறைய சொல்லுங்கள், கிராம சபை கூட்டம் நடத்துகிறேன்னு. எது உங்கள் மனுவாக வாங்கி வாங்கி ஒரு பெட்டியை போட்டு சாவியை பூட்டி பைக்கில் பத்திரமா வச்சாரே, அந்த அந்த இதெல்லாம் தீர்ந்துருச்சா? அந்த குறையெல்லாம் அவர் நிவர்த்தி பண்ணிட்டாரா? எத்தனை பேர் மனு கொடுத்துருப்பீங்க? அதில் ஏதாவது நீங்கள் கொடுத்த மனுவில் ஏதாவது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? யோசிச்சு பாருங்கள். இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்கவே மாட்டீங்க. ஏன்னா சிந்திக்க விட மாட்டாங்க. நமக்கு என்ன அது போதை, சினிமா போதை, கொண்டாட்டம். நமக்கு என்ன சோறு கண்ட இடம் சொர்க்கம். தேர்தல் வந்தால் ஒரு மாதம் திருவிழா. இந்த பாருங்கள் எப்படி போய்கிட்டு இருக்கு. ஒரு காலையில் வந்து 5 பஸ்ஸு கொண்டு வந்து நிப்பாட்டிடுறானுங்க. எங்கே இன்றைக்கி ஒவ்வொரு ஏரியாவா. அதுவும் எப்படி நாம் தமிழர் கட்சிங்கிற கட்சியெல்லாம் பிரச்சாரத்துக்கு எந்த ஏரியாவுக்கு நாளைக்கு போகும், அந்த கட்சியில் அந்த பகுதியில் இருக்க மக்களை அப்புறம் தூக்குங்கடா அப்படின்னு சொல்லி திமுக அதிமுக 2 போட்டி போட்டு, குறிப்பாக இவங்க 2 பேரும் போட்டி போட்டு பஸ்ஸை கொண்டு போயிடுறது. முதலாளி சொல்லிடுறது, யாரும் சமைக்காதீங்க, காலையில் பஸ்ஸு வரும், குளிச்சு கிளம்பிடுங்க, நேரம் மண்டபத்துக்கு போக காலையில் குடல் குழம்பு இட்லி, மத்தியானத்துக்கு மட்டன் பிரியாணி, 6 மணிக்கு பேட்டா 500 ரூபா வாங்கிட்டு நீங்கள் போகலாம். இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் படம் எதுனாலும் காட்டுவோம், நீங்கள் பார்த்துக்கலாம். 6 மணிலேருந்து 20 மணி வரைக்கும் இருக்குன்னீங்கன்னா கூடுதல் 500 ரூபா. நைட்டு குவார்ட்ரு கோழி பிரியாணி எல்லாம் சேர்த்து எக்ஸ்ட்ரா. அப்போது எப்படி பாருங்கள், திருவிழா மாதிரி இந்த இடைத்தேர்தலில் ஏற்கனவே திருமங்கலம் ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ இது வந்து ஈரோடு ஃபார்முலா. அதாவது தனித்தனியாக கொண்டு போய் மக்களை கொண்டு போய் ஆட்டு மந்த மாதிரி கடை மந்த மாதிரி, அதாவது கிராமத்தில் ஒன்று இருக்கும். கிராமத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 ஆடு வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் 500 மாடு வச்சுருப்பாங்க. இவங்களாம் என்ன பண்ண, பகல் பூரா ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு ராத்திரி வந்து மொத்தமாக கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து காட்டிலேயோ தோப்புலேயோ நிறுத்துவாங்க. நிறுத்துவாங்க. ஏன்னா அது சாணி புழுக்க போடும், மூத்திரம் போடும், அதெல்லாம் வந்து இயற்கை உரம்னு சொல்லி நிப்பாட்டுவாங்க. அதை வச்சு அவங்க சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓட்டுங்கிறத சம்பாதிக்கிறதுக்கு மக்களை பூரா மொத்தமாக பற்றிட்டு போய் எங்கெங்கேயும் 2 கட்சியும் சேர்ந்து எங்கிட்டாவது ஒரு ஈரோட்டில் கல்யாண மண்டபம் எங்கெங்கே காலியிட பண்ணக்கூட்ட இருக்க எல்லா இடத்தையும் வாடகைக்கு எடுத்து பூரா போய் அடைச்சிடுறது. அடைச்சி சோத்தை போட்டு வச்சு ராத்திரி தான் விடுறது. அப்படி ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி ஈரோடு களம் இருக்குது. ஈரோடுன்னு இப்போ தனி ஃபார்முலா உருவாக்கி வச்சுருக்குறாங்க. 25ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த திருவிழா கொண்டாட்டம்லாம். 28ஆம் தேதி காலையில் உங்களுக்கு சாதாரண வாழ்க்கையாக ஆகிடும். அப்புறம் தான் உங்களுக்கு அந்த மயக்கத்துலேருந்தே நீங்கள் வெளியில் வருவீங்க. அந்த தேர்தல் மயக்கத்துலேருந்து, ஆஹா நம்மளை 1 மாதமாக மயக்கத்தில் வச்சு வாக்கை வாங்கி வெற்றி பெற்று போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் என்ன செய்யணும், புலம்பிக்கிட்டே காலத்தை ஓட்டணும். அதுக்கப்புறம் வார்டு கவுன்சிலர் கூட போய் நீங்கள் என்ன செய்ய முடியாது, போய் பார்க்க முடியாது. கவுன்சிலர் புருஷன் அறுவாலை எடுத்துகிட்டு உங்களை துரத்திடுவேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்குது. 10 வருஷமாக ஆட்சி இல்லை என்பதற்காக திமுகவின் பண்புகள் மாற போகிறது இல்லை. நீங்கள் மாறிடுச்சுன்னு ஓட்டு போட்டீங்க பார்த்துங்க, ஒரு இராணுவ வீரர் அடித்து கொண்டு விட்டாங்க. திமுகவும் இல்லாமல் அதிமுகவும் இல்லாமல் ஒரு தளத்தை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா, ஒரு மாற்றுக் கட்சிக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நீங்கள் உருவாக்கினீங்கன்னா இந்த நாடு வேறு மாதிரி ஒரு நிலைக்கு வளர்ந்து வரும். அதே உங்கள் எதிர்கால பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க.
அதை பற்றிய ஒரு சிறு காணொளியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.